வாசிப்போம். எபிரேயர்கள் நிறுவம் 10ஆம் அதிகாரம் 22 23 வாசிப்போம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசைவில்லாத உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அது சோதனம். இந்த வசனத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற நிச்சயத்தை குறித்து நான் இன்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 5 விதமான நிச்சயத்தை எபிரேய நிருபக்காரன் தேவ பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இங்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற எபிரேயர் புஸ்தகத்தில் உள்ள 5 விதமான நிச்சயத்தை குறித்து நான் இந்த ஆராதனையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். சேருகிற தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 4 காரியத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். அது என்னவென்று நான் கவனிப்போமானால், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோ அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாத உறுதியா இருக்க கடவோம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எபிரேய நிருபக்காரன் 5 விதமான நிச்சயத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அது ஸ்தோத்திரம். நிச்சயம் என்றால் என்ன? நல்ல கவனிங்கள். நிச்சயம் என்றால் என்ன என்பதை நாம் கவனிப்போமானால், வாழ்க்கையின் ஜீவியத்தில் கர்த்தரை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற அனுபவத்தில் உண்டாயிருக்கிற விசுவாச, நம்பிக்கை, அறிக்கை, தைரியம் இவைகளில் உறுதியுள்ளவர்களாக இருப்பார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும், இருந்தோ இல்லையோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் நிச்சயம் உள்ளவராக இருப்பார்கள். அந்த நிச்சயத்தை ஒருவரால் என்ன செய்ய முடியாதுன்னா அசைக்கவே முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில நிச்சயமற்றவர்களாக இருப்பார்கள். நான் அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்லுகிறேன். நான் சொன்ன சம்பவம் இல்லை, இதுக்கு முன்னால் போன ஒரு பரிசுத்தவான் சொன்ன ஒரு சம்பவம். நீண்ட காலமாக அவர்கள் குதிரை வாங்க வேண்டும் என்று யோசனை இருந்தது. அதுக்காக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தார்கள். அப்போ பணம் சேர்த்து குதிரை வாங்குவதற்கும் குதிரைக்கு உரிய ஆகாரம் கொடுக்க தேவையான பணம் வந்துட்டு அறிந்த போது அவர்கள் குதிரை விற்கிற சந்தையில சென்று ஒரு குதிரையை பிடித்தார்கள். நல்ல இளம் குதிரை. குதிரையை பிடிச்சி கர்த்தர் ஸ்தோத்திரம் 2 பேரும் குதிரையை பிடிச்சிட்டு சந்தோஷம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வழியில அப்போ அவங்க என்ன செய்யணும்? குதிரை பிடிச்சிருக்கு, எதனால பிடிச்சிருக்காங்க? அதுல மேலே ஏறி சவாரி போகணுங்கிறத பிடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் மேலே ஏறலை. அப்படியே குதிரையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தன் வருகிறான். வழியில் ஒரு ஆள் வர ஆடாடா புதிய குதிரையா இருக்கு. ஆனா நீங்க இப்படி 2 பேரும் ஏறாம இப்படி கொண்டு போறீங்களேன்னு சொல்லி சொன்ன உடனே 2 பேரும் குதிரை மேலே ஏறி போயிட்டு இருப்பான். அங்க ஒருத்தன் வருவான் வழியில். ஆஹா, 2 பேரும் எருமாடு மாதிரி இருக்கே, அது சின்ன குதிரை, இதுல இப்படி ஏறி போறேன்னு சொன்ன உடனே 2 பேரும் இறங்கிடுவாங்க. அப்புறம்
இன்னொருத்த வழி வருவான். ஆனா புதிய குதிரையா இருக்கு, சின்ன குதிரை, நீர் பெரிய ஆளுங்க சின்ன பையனை மேலே ஏற்றி கொண்டு போடுறாங்க அப்படின்னா சின்ன பையனை ஏற்றியாச்சு போயிட்டு இருப்பாங்க. வெளியே ஒருத்த வருவான், ஆஹா என்னடா வயசான கிழவனை இப்படி கிழவன் நடத்தி கொண்டு போற, சின்ன பையன் ஏறிக்கல ஆனா டக்குன்னு சின்ன பையன் இறக்கிட்டு இவளை ஏற்றிட்டு போவான். இவன் பெரியவர் ஏறி போயிட்டு வழி இன்னொருத்த வருவான், ஆளாடா முழுமான மாதிரி இருக்க, நீ ஏறி போற, சின்ன பையன் இடக்கூட்டு போறேன்னு. இப்போ குதிரை இவன் குதிரை, பணம் இவன் காசு, இவன் ரெண்டு பேத்துல என்ன இல்ல, உறுதி இல்ல. என்ன இல்ல, உறுதி இல்ல. செத்தா சாகுது. நம்ம பணம் ஏறி பக்கம் தான் குதிரை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போனோம். இப்ப ரெண்டு பேரும் முறிவு, ஒரு 4 பேர் ஏற்ற இருப்பாடு மனசுல இருந்தான், நம்ம குதிரை நம்ம பிடிச்சிருக்கிறோம், நம்ம போனோம், எவன் சொல்லி எனக்கு என்ன ஆகும் சொல்லி ஏறி உட்கார்ந்தா அடிச்சான் சாட்டையே பக்கத்து பறந்து 1/2 மணி நேரத்தில் வீடு போய் சேர்ந்தான். நடந்ததா? அதே போல வழியில வந்து நிறைய வந்தான், எவன் சொல்லி பயப்படல. இப்போ நான் சொல்லுவது என்னன்னா, இந்த எதிரே நிருபக்காரன் சொல்லுகிறான், நீங்க தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய ஜனம், உங்களுக்கு சில நிச்சயம் இருக்கு. அந்த நிச்சயத்துல நீங்க எப்படி இருக்கணும், அசைவு இல்லாம உறுதியா இருக்கணும், பூரண நம்பிக்கையோடு போகணும். எல்லாம் கேட்போம், எல்லா தெய்வம் ஒண்ணுதானடா சொல்லுவோம். நீ என்ன சொல்லணும், எல்லா தெய்வம் ஒண்ணு இல்ல, இயேசு ஒருவர் தான் தெய்வம் சொல்லணும். அவன் கேட்பான், அது எப்படி, எங்க ஆண்டவர் எங்க தெய்வம் என்னெல்லாம் செய்தாரு, வானத்துக்கு கீழே போறாரு, பூமிக்கு மேல போறாரு, இதெல்லாம் செய்யறாரு சொல்லுவான். அது உண்மை, அதுக்கு வல்லமை இருக்கு. ஆனா சொல்லிக் கொடுக்கணும். டேனியலாகி என்னை பெற்றது ஒரு அம்மாவா 2 அம்மாவா? கதவு சொல்ல, அதுக்கு அதே ஒரு வாட்ச் வந்து மாதிரி இருக்கு, அது சொல்றோம். அப்ப உங்களுக்கு தெரியுது, நம்மளை பெற்றெடுக்க ஒரு தாய் தான். அது போல நமக்குன்னு ஜீவனை கொடுத்து நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம் தான் உண்டு, 2 இல்ல. ஆனா சொல்லுவாங்க, பலரும் சொல்லுவாங்க, அதுவும் தெய்வம் தான் இதுவும் தெய்வம் தான், அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சொல்லுங்களா, ஒரே தெய்வம் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நான் அதை தெய்வம் சொல்லுவான், அது உன் விருப்பம், அது எனக்கு தெரியாது. அதை நான் வந்து உன்கிட்ட குறுக்கிட்டு பேசுறதுக்கு எனக்கு முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவர் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுதான் நம்முடைய இருக்கணும், அசைவு இல்லாத உறுதி நிச்சயம் இருக்கும். சரி, இப்போ வந்து நான் இதுக்கு முன்னால இந்த யூடியூப் சேனல்ல ஒரு பதிவு பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பரிசுத்தவான்கள் அல்ல நீதிமான்களுடைய 4 பேருடைய நிச்சயம் அப்படின்னு பேசியிருக்கேன். யாருக்கு ஞாபகம் இருக்கா? அது எங்க ஞாபகம் இருக்கும்? அது சொத்துறோம், அது அன்னைக்கு கேட்டது அன்னோட போயிடும், அவ்வளவுதான், அது சொத்துறோம் அப்படி சொல்லுவீங்க. சார் நான் இப்போ 2 பேருடைய நிச்சயத்தை சொல்லுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு பின்னால ஞாபகம் தான் பார்ப்போம். இந்த தோல் முதலாக அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே அவரை பார்ப்பேன் ஒரு நிச்சயமா சொன்னான். இன்னொருத்தன் சொன்னா, நான் பரலோகத்திலே அவரோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அது பவுல். இது 2 பேர் சொன்னாங்க. அதை நீங்க வீட்டுல போய் ஞாபகப்படுத்தியாங்க. எல்லாம் சொன்னோம்னா உங்களுக்கு வசதியா போய் எழுதி வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க, சிந்திக்க மாட்டீங்க, தேட மாட்டீங்க. அந்த சோதரம். இப்ப நான் கேட்கிறேன், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, இயேசுவை பின்பற்றி கொண்டு வருகிறோம். ஒண்ணு நம்முடைய வாழ்வு முடிவுக்கு வரும், இல்லைன்னா இந்த உலகம் முடிவுக்கு வரும். நமக்கு நிச்சயம் இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும்? நிச்சயம். நிச்சயம் இல்லைன்னா ஒரு நாள் முன்னேற முடியாது. ரொம்ப முக்கியம். கதை சோத்திரம். ஒரு தம்பி 1500 மீட்டர் ஓட்டம் ஓடணும் ஒலிம்பிக்ல. அவன் அதுக்காக போயிருக்கிறான். ஆனா ஓடுற நாள் ஞாயிற்றுக்கிழமை. அவன் சொன்னா, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நினைச்ச மாட்டேன், ஓடவே மாட்டேன், நடக்கவே நடக்காது, ஓட முடியாது. கொண்டு போன ட்ரில் மாஸ்டர், அந்த நாட்டினுடைய பிரதமர், மந்திரி, எத்தனை கோடினாலும் தானே, நீ ஓடு, நம்ம நாட்டுக்கு பேரு கெட்டு போயிடும் சொல்லி, முடியாது சார்,
போயிட்டான். கிளியரா ஆறான முடிச்சுட்டு வந்தான். இந்த ஓட்டம் ஓடி இன்னொரு நாட்டுக்காரன் ஜெயிச்சிட்டான். மறுநாள் அவர் ட்ரில் மாஸ்டர் வந்தான். 800 மீட்டர் ஓட்டத்தில் என் பேரை கொடுங்க அப்படின்ட்டு. அவனுக்கு பழக்கம் இல்லை. 800 மீட்டர் ஓட்டத்தில் அவனுக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லை. 1700 மீட்டர் ஓட்டத்தில் அவனுக்கு பழக்கம் உண்டு. ஓடி பெற்று வெற்றி பெற்றுவான். அது 7 ரவுண்டு, இது 4 ரவுண்டு. புரியுதா? அது பையன் ஓடி கடைசி ஸ்பீடா ஓடி முடிக்கிறது. இது ஆரம்ப இதே ஸ்பீடா ஓடி ஸ்பீடா முடிப்பது. ஆமா, கத்த சோதனை ரொம்ப கஷ்டம். பழக்கம் இல்லாத பேர் கொடுத்தான். அப்ப ஆண்டோடு சொன்ன, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை நான் உண்மை கனம் பண்ணிருக்கேன். இந்த உலகமே ஏத்து நினைச்சு அப்பவும் உண்மை நம்பினேன். ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்மை ஆராய்ச்சி ஆகணும். அப்படிதான் பழகிருக்கேன். என்னால மாற்ற முடியாது. எனக்கு நிச்சயம் இருக்கு. உறுதியா நின்னா கர்த்தர் சோதனை. அதனால என்னை கனமனுடைய நான் கனமன்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு எனக்கு பழக்கம் இல்லாத ஒன்றில் நான் ஓடப்போறேன். 800 மீட்டர் ஓட்டத்தில் ஓடப்போறேன். நீ எனக்கு செய்ய தரணும் அப்படின்னு வாண்டு சொன்னாரு. நீ தான் ஜெயிப்ப, இனிமே இருக்கா காரணம் அப்படின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? மறுநாள் அவன் 800 மீட்டர் ஓட்டத்தில் 4 ரவுண்டு ஓடணும். ஃபர்ஸ்டே உள்ள ஓடணும். ஆண்ட பக்கத்துல சொன்னாரு, ஓடு நீதான் ஜெயிப்ப அப்படின்னா. கிரவுண்ட்ல இறங்கிட்டார் ஆண்டவர். பார்த்துட்டு ஆண்டவர காலும் கையும் பலனும் விறுவிறுப்பாய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அடிச்சிட்டான் வேகமா. எல்லாரும் 3/4 ரவுண்டு பிந்தி வாரான், 3/4 ரவுண்டு முன்னால போறான். அப்படியே 1 ரவுண்டு 4 ரவுண்டு வரும்போது இவன் 2 ரவுண்டு அவன் வித்தியாசப்பட்டு அவன் ஜெயிச்சிட்டான். அவன் நாடு அவனை திருப்பி பார்த்துட்டு, அவன் நாட்டின் பிரதமர் சேரை விட்டு எரிச்சிட்டார். அவன் ஜெயிச்சவன். என்னன்னா, பழக்கம் இல்லாத ஒன்றில் தன்னை பழக்கப்படுத்துகிற தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஓடி முடிச்சான், ஜெயித்தான். அப்போ அந்த ட்ரில் மாஸ்டர் சொன்னாரா, எப்படி தம்பி இது நடந்தது அப்படின்னு. அவர் சொன்னார், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த கிரவுண்ட்ல நின்னார் அப்படின்னா. உனக்கு நிற்பாரா ஸ்பர்ஜன்? தலையாட்ட நிற்க மாட்டார். மேற்க காத்தடிக்கும் போது கிழக்க கடல்ல போகிறவர்களுக்கு இருதயம் அப்படி குழலாடுவானா நிற்க மாட்டார். என்ன வந்தாலும் பரவாயில்ல நிற்பேன் அப்படின்னு நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரும் நிற்பார். நான் இந்த ஆராய்ச்சி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் சோதரர், நீங்கள் அறியாது இருக்கிற உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்க அறிஞ்சிருந்தும் அவரை புரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் புரியாவிட்டாலும் அவர் உங்களுக்கு ஜெயம் தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் சோதரர், அப்படியானா நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் என்பது மிக முக்கியம். வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். என்னுடைய ஓட்டம் நிச்சயத்தோடு இருக்கு. பவுல் எங்க ஓடுறாய் அப்படின்னு கேட்டா, நான் இயேசு நோக்கி ஓடுறேன். பவுல் எப்படி ஓடுகிறாய்? எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுகிறேன். பவுல் எப்படி ஓடுகிறாய்? பொறுமையோடு ஓடுகிறேன். பவுல் எப்படி ஓடுகிறாய்? இந்த உலகத்தினுடைய இச்சை அத்தனையும் கீழ் அடக்கி தேவ பிரசன்னத்தோடு கூட நினைச்சுகிறேன் ஓடுகிறேன் என்கிற பகுதி அவன் இருதயத்தில் இருந்தது. இந்த ஆறாயிரம் வந்திருக்கிற உங்களுடைய இருதயத்திலே தெளிவு இருக்கணும், தெளிந்த சிந்தை இருக்கணும். நான் ஓடுகிற பாதையிலே கர்த்தர் எனக்கு உண்டு, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற விஷயத்தோடு ஓட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தர் சோதரம். இது எதிரே சொல்லப்பட்ட 5 நிச்சயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம், அது என்ன நிச்சயம் சொன்னால், கவனிங்கள், இயேசுவின் இரத்தத்தில் உண்டாயிருக்கிற நம்பிக்கையின் நிச்சயம். கர்த்தர் சோதரம் வாசிக்க போறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 20 வாசிக்க போறோம். வாசிப்போம். கர்த்தர் சோதரம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம் மாம்சமாகிய கர்த்தர் சோதரம்.
இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிற பகுதி சொன்னவென்றால், அந்த தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற நிச்சயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறதுனாலே நாம் நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். எதற்காக ஆண்டவர் அதை சிந்தினார் என்று சொல்லி நான் கவனிப்போமானால், கவனிங்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்காக, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்காக தேவனாகிய ஆண்டவர் அந்த இரத்தத்தை சிந்தினார். இரண்டாவது, இந்த இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையை கிழித்தார் என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் எதுக்காக ஆண்டவர் மாம்சத்தின் திரையை கிழித்தார் என்று சொன்னால், கவனிங்கள், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணுவதற்காக. கவனிங்கள், பழைய ஏற்பாட்டு தேவாலயத்திலே நல்ல கவனிங்கள், பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையில ஒரு திரைச்சலை உண்டு. கர்த்தர் அந்த திரைச்சலை என்கிற அந்த பகுதி எப்பொழுதுமே மறைச்சிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து என்னைக்கு கல்வாரி சிலுவையிலே மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தாரோ, தீர்க்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் ஒரு வேலை செய்தார். அவர் தன் ஜீவனை கொடுக்கும் போது திரைச்சீலை கவனிங்கள் கீழிருந்து மேலாக கிழிந்து போனது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் ஏன் அதை செய்தார் என்று நான் கவனிப்போமானால், தேவன் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணுவதற்கு. அது என்ன புதிதும் ஜீவனுமான மார்க்கம் சொல்லுமானால், கவனித்துக் கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டின்படி அல்லது பழைய பிரமாணத்தின்படி, பழைய அனுபவங்களின்படி நாம் என்ன பாவ நிவர்த்திக்காக, நல்ல கவனிங்கள், பாவ நிவர்த்திக்காக என்ன பலி செலுத்தினாலும் நம்முடைய தோளின் மேல சுமை நீங்காது, நம்முடைய கழுத்தில் உள்ள கட்டு அறுபடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தின பிற்பாடு நம்முடைய தோளில் உள்ள சுமை நீக்கப்பட்டுச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய கழுத்தில் உள்ள கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஆதலால் தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை ஆண்டவர் உள்ளாக சென்று அதை கிழித்து உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுமக்க முடியாத சுமை உங்களை அழுத்துமானால், அல்லது பார சுமை, பாவ சுமை, அல்லது நீங்கள் உங்கள் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தின் சுமை உங்களை அழுத்தி உங்களுடைய தோளை சுமைக்கும், அல்லது உங்களுடைய கழுத்தை அந்த கட்டுக்கும் இன்னும் உட்பட்டிருக்குமானால், நான் அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுதே உங்களுடைய சுமையை ஆண்டவர் விலக்குவதற்கும், உங்களுடைய கழுத்தில் உள்ள கட்டை அறுப்பதற்கும் என் ஆண்டவர் தேவன் திரைச்சீலையை இரண்டாய் கிழிய பண்ணி புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி அதற்குள் வெற்றியாக நுழைவதற்கான காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆதலால் தேவன் நமக்கு தந்திருக்கிற பாக்கியம் மிக பெரியது. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 38 வாசிப்போம். மார்க்கு 15:38. மார்க்கு 15:38. சீக்கிரம். மார்க்கு 15:38. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், இன்னொரு வாசிக்கிறோம். ஏசாயா 10:27. ஏசாயா 10:27. ஏசாயா 10:27. அந்நாளில் அந்நாளில் எந்நாளில் இந்த வார்த்தை கவனிக்கணும். அந்நாளில் எந்நாளில் அந்நாளில் அந்நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தின அந்நாளிலே உங்க தோளில் இருக்கிற அவன் சுமையும் உன் கட்டுகளில் இருந்து அவனுடைய நுகமும் நீக்கப்படும்.
அபிஷேகத்தினால் அந்நிய நுகம் முறிந்து போகும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் திரும்ப வாசிங்க. கவனிங்க, நம்ம தோளில் அவன் சுமரு. யாரு? கவனிங்க, கவலை, நாளைக்கு என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும். பாருங்க, ஒரு ஆள் பக்கத்தில் வரும்போது அப்படின்னு பயப்படுகிற மனுஷனுக்கு மனுஷன் பேய்க்கு பயந்தா, நாய்க்கு பயந்தா, பூனைக்கு பயந்தா, இப்போ நல்ல மனுஷன் நல்ல மனுஷுக்கு பயப்படுறான். என் பையன் என்னைய பயப்படுத்த பார்த்தா கொண்டா 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 எரிய ஒரு பக்கத்துக்கு போட மாட்டேங்கான். நான் ஏசியின் ரத்தம் என்ன இருந்தாலும் நான் போக வேண்டிய இடத்துல நான் போயிட்டு வருவேன். இவன் படுத்துற பாடம் பார்த்தா தாங்க முடியல, புரியுதா? ஆனாலும் பிரயாணம் பண்ணதான் போறேன் ஏசி நாமத்துல. புரியுதா? என்ன காரணம்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா நமக்கு யார் தாரா? யார் தாரா? அவனுக்கு முட்ல பசி, நமக்கு வயிற்றுல பசி. அதுக்கு சோதரம். அதனால நம்முடைய வாழ்க்கையில தெளிவு வேணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? தெளிவு வேணும். ஆனா நல்ல கவனிங்க, இந்த விதமான சுமையை சத்துரு சுமத்துகிறார். நான் சொல்லுகிறேன், எந்த டாக்டர் ஆனாலும் போற உயிரை காப்பாற்ற முடியாது. புரியுதா? எந்த டாக்டரும் முடியாது, டாக்டரே முடியாது. சோதரம். அதை காப்பதும் உயிரோடு வைப்பதும் அவர்தான். நம்ம பார்த்தா புல் தட்டி பயில்வான் பேசுகிறோம். நம்ம காட்டில் எவ்வளவு பெரிய பயில்வான்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் போயிடுறாங்க. அப்ப நாம அதை ஒண்ணும் சொல்ல முடியாது. நாம் இருக்கனால நான் பெரிய கில்லாடி என்று சொல்ல முடியாது. எல்லாம் தேவனுடைய இரக்கமும் கிருபை. அதை நாம் புரிந்து கொள்ளணும். சோதரம். நாம் புரிந்து கொண்டு காரியங்களை செய்ய நாம் முன்வர வேண்டும். அதை நம்ம அறிந்து கொண்டாதான் நமக்கு அது விளங்கும். சோதரம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில அவன் சுமத்துகிற சுமையை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாம் சுமக்க கூடாது. ஒருவேளை நம்ம உள்ளத்துல பாரம் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாரத்தை என்ன வைத்திரு, உன் கவலை என்ன வைத்திரு. நாளை குறித்த கவலையா அது என்ன வைத்திரு. முந்தின காலத்துல கவனிங்க, விறகு சுமந்துட்டு வர்றவங்களுக்கு அல்லது நெல் சுமந்து வர்றவங்களுக்கு, நெல் கதிர் சுமந்து கொண்டு வர்றவங்களுக்கு முந்தின காலத்துல இங்க ஒரு கல் இருக்கும், இங்க ஒரு கல் இருக்கும், இதுக்கு மேல ஒரு கல் போட்டிருக்கோம். அது எதுக்குன்னா, அழுத்தி சுமந்து கொண்டு வருகிற அந்த சுமை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது அதுல கவனிங்க, இறக்கி சாத்தி வச்சுட்டு கீழே உட்கார்ந்து இலைப்பாரி தண்ணி குடிச்சு படுத்துட்டு திரும்ப தீடு போடும். சரி, ஆண்டு சொல்றாரு, டேய், நாளைக்கு இருக்கிற பாரம், நாளைக்கு இருக்கிற கவலை, நாளைக்கு இருக்கிற பிரச்சனை, அதை சுமக்க தான் நான் இருக்கேன். நீ அதையே சுமந்துக்கிட்டு தூங்காம வைக்காம கட்டில உருண்டுகிட்டு புரண்டுகிட்டு வந்தா என்ன இருக்கும்? சொல்லுவோம், தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? நாளைக்கு ஒண்ணு இல்லையா, நாளைக்கு எப்படி பொழைப்பது, நாளைக்கு எப்படி செய்வது. இதே ஊர்ல கல்யாணம் முடிச்ச காலம் சென்று போன பாஸ்டர் தங்கராஜ் அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். இந்த ஊரே கைத்தெடுத்துருச்சு. 4 ஒட்ட பிள்ளை. எப்படி கட்டி கொடுத்துருவான் அப்படின்னு லெப்டே காட்டினா ஒரு காலத்துல. ஆனா தேவன் அவரை ஊழியத்துக்கு அழைத்து அதிசயமா, ரொம்ப படிப்பு கிடையாது, சாதா 6 படிச்சிருந்தார், அவ்வளவுதான், ஒரு சென்டர் பாஸ்டா மாற்றி அந்த 4 பிள்ளைகளுக்கும் தேவன் திருமணம் பண்ண வைத்து 4 பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்க வச்சு, விளங்குதா, சைக்கிளே இல்லாத மனுஷனுக்கு கர்த்தர் காரை கொடுத்து, கார்ல அவரும் அவர் மனைவியும் நம்ம ஊர் வந்து போய் வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆஹா, ஆண்டவர் எவ்வளவு அற்புதம். நான் கூட யோசித்தேன், 4 பெற்ற பிள்ளைகள், அம்மா கர்த்தராட்சி பாடு கஷ்டம்தான் அப்படின்னு நானே வெளியே சொல்ல முடியாது. ஆனா மனதில் நினைச்சது உண்டு. ஆனா ஆண்டவரை நம்பி ஒருத்தர் இறங்கி போகும்போது லெகுவாய் காரியத்தை முடித்தார்.
இப்ப நான் சொல்ல விரும்புகிறது, உங்களுக்கு சுமக்க முடியாத சுமை உடைய தோளில் இருக்குமானா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சுமையை என் மேல் இறக்கி வை. நான் உனக்காக சுமந்திருக்கேன், இன்னும் சுமப்பேன். குறுக்கு வலிக்கு அந்த குறுக்கு வலி எனக்கு எனக்கு வயிற்று வலி, அந்த வயிற்று வலியை ஆண்டவர்கிட்ட கொடுப்பேன். சிலருக்கு நிறைய வலி இருக்கு, ஆண்டவருக்கு கோடி சோத்திரம் கலக்குதா. எதுனாலும் கத்தருக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்துட்டு சோத்திரம் பண்ணி அமைதா இருக்கும். அப்ப கவனிங்க, நம்ம சுமையை அவர் சுமக்கிறார், நம்முடைய கழுத்தின் கட்டுகளை ஆண்டவர் அறுத்து விடுகிறார். அபிஷேகத்தினால் அந்நிய நுகுலம் செய்து முறிந்து போகிறது. இது நல்ல கவனிங்க, ஒரு விசுவாசிக்கு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய நிச்சயம். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன இருக்கும், கல்வி பூமி இல்லை அப்படின்னு ஒரு பாரம் அழுத்தம். வயசான 2-3 பேர் சர்ச்சைக்கு வாரா, அப்பா வாங்குற மூச்சு சுழிமாறி போனா போச்சு, எங்கடா தூக்கி கொண்டு புதைக்க ஆரம்பிச்சது. ஆனா வேதத்தில் ஆபிரகாம் பெரிய செல்வத்தையுமா கடந்த நாள்ல தான் அந்த வார்த்தையில ரொம்ப தொட்டுச்சு. அது வர கல்ற பூமி வாங்கலாம், அவனுதான் சொந்த பூமி. அது கண்ட வாக்குத்தத்தம் பண்ண பூமி அதுதான், உனக்கும் சந்ததிக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன்னு சொன்னான். ஆனா அவன் ஏற்றி குத்துற நடுவில் அவன் மனைவி இறந்த பிற்பாடு புதைப்பதற்கு அவன் சொன்னா, நீ நடுவில் பெரிய பிரபுவா இருக்க, செல்வ சீமானா இருக்கிற, அதனால சும்மா புதைங்க, ஒரு நாள் ஓசி கல்றையில முடியாது அப்படின்னு அன்னதானமா புதைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேவையான காரியத்தை கொடுத்து அன்றைக்கு அந்த கச்சத்தை முடிச்சான். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், பரலோகத்தின் தேவன் எப்படி ஆனாலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அதனால நான் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் அந்த 3 விடுதலையை கற்று தருகிறார். இன்றைக்கு அந்த 3 விடுதலையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரித்துக் கொண்டவர்கள் தொடர்ந்து அந்த சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரிக்காதவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வது கர்த்தர்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் சுதந்திரம் கவனிங்கள், நம்முடைய தோளில் நின்று தேவன் அந்த நுகத்தை முற்றிலும் நீக்கி போடுகிறார். 3 பகுதியை ஆண்டவர் மாற்றுகிறார். சுதந்திரம். 2வது விஷயம் என்னவென்றால் வாசிக்க போறோம், வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14-15. வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியனாக நமக்கு இருக்கிறபடினாலே நாம் நிச்சயத்தோடு ஆண்டவரை பின்பற்றணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் நிச்சயத்தோடு ஆண்டவரை பின்பற்றணும். இந்த மகா பிரதான ஆசாரியன் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னால் கவனிங்கள், வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். 1, வானங்கள் வழியாக தேவன் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். 2, நம்முடைய பலவீனங்களை குறித்து ஆண்டவர் பரிதபிக்கிறார். 3, அவர் சோதிக்கப்படும் போது பாவம் இல்லாத பிரதான ஆசாரியனாக இருந்தார். சொல்லலேலூயா. அவர் சோதிக்கப்படும் பொழுது பாவம் இல்லாத பிரதான ஆசாரியனாக இருந்தார். ஆனால் நாம் சோதிக்கப்படும் பொழுது கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயங்கள் இருக்கு, பாவங்கள் இருக்கு, அக்கிரமங்கள் இருக்கு. ஆனால் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியன் நம்ம செய்கிற நன்மை என்னவென்றால் கிருபையாக நம்மை மன்னிக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் பாவம் மன்னிக்கப்பட்டோம், ஆனால் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையிலே தவறு வரும் பொழுது, அநியாயங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் வரும் பொழுது தேவன் சோதிக்கப்படும் பொழுது பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் இருக்கிறபடினாலே நம்மை கிருபையாய் மன்னிக்கிறார். அல்லேலூயா.
மன்னித்தவர் இனி அதை நினையாதிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மில் அப்படி இல்லை. இப்போ சூட்டி என்னை மன்னிச்சாருன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணிருக்காங்கன்னா அவன் வேலைக்கு போனோம்னா கஷ்டமா தந்துருவான்னு சொன்னான். இது வேற எத்தனையோ மாசம் வேலை பார்த்தா, இது வேற 5 ரூபா தரல. அப்போ நானும் பார்த்தேன், சும்மா சொல்லி பார்த்தேன், வச்சு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. ரைட், சோத்திரம், மனப்பூர்வம் மன்னிச்சிட்டேன். அப்புறம் அதை நினையாது இருப்பேன். ஆனால் சில நேரத்தில் எவ்வளவு சொல்லிச்சேன், கொஞ்சம் கூட அசையல, இந்த டிபார்ட்மெண்ட் எப்படிதான் இருக்கு அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு விட்டுருவேன். ஆனால் நினைப்பு வரும். ஆனால் ஆண்டுடைய அப்படிப்பட்டவர்கள். நான் மனுஷன், என்ன ஊழியக்காரனாலும் ஆயிருந்தான், மனுஷன் தான். ஆனால் ஆண்டவர் அப்படி உன் அநியாயத்தை, உன் அக்கிரமத்தை, உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா இனி அவர் என்ன செய்வதில்லை, நினைப்பதே இல்லை. அதான் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். வாசிக்க போறோம். எபிரேயர் 8:12. சீக்கிரம். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அவருடைய அநியாயங்களை கிருபையாக மன்னித்து, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். 3 காரியம். அநியாயங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எப்படி மன்னிக்கிறார்? கிருபையாய் மன்னிக்கிறார். அது என்ன செய்றாரு? இனிமேல் நிறையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க கடந்த காலத்துல பாவம் செய்தீங்க, அக்கிரமம் செய்தீங்க, அநியாயம் செய்தீங்க. இப்போ சிலருடைய பாவம் எல்லாம் கவனிங்க, மூட்டை போல கட்டி வச்சிருக்கு. 2019 செய்த பாவம், டிசம்பர்ல செய்த பாவம், மார்ச்ல செய்த பாவம், இருட்டுல செய்த பாவம், பகல்ல செய்த பாவம், நண்பரோடு போய் சினிமா தியேட்டர்ல படம் பார்த்த பாவம், அங்கதா கிழக்க போன பாவம், மேற்க போன பாவம், எல்லா பாவம் பெப்ராயும் பாவத்தை மூட்டை போல கட்டி வச்சிருக்கிறார். இது அத்தனைக்கும் தேவனுக்கு முன்பாக செலுத்தப்பட்டு அறிக்கையிடப்பட்டா மட்டும்தான் மன்னிக்க முடியும். மன்னித்து நிறையா இருப்பான், அது முக்கியம். அப்போ அது எல்லாம் மாற்றப்படுவதற்கு தேவன் செய்கிற வேலை என்னன்னா, கிருபையாய் மன்னித்து இனி அதை என்ன செய்தார்? நினையாதிருக்கிறார். அல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட பாவியானாலும் இயேசு நேசிப்பார். அல்லேலூயா. பாவத்தை தான் வெறுப்பாரே தவிர பாவியை ஆண்டவர் நேசிப்பார், தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. கொடும் பாவி ஒருத்தி வந்தார், இயேசுவிட்ட ஏற்றுக்கொண்டார். கொலகாரன் வந்தான், ஏற்றுக்கொண்டார். பின்மாற்றக்காரன் வந்தான், இது தெரியாது, சத்தியம் சொன்னான், ஆனா எல்லாம் ஏற்றுக்கொண்டார். எல்லாரையும் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டார். பணக்காரனை ஏற்றுக்கொண்டா, ஏழை ஏற்றுக்கொண்டா, எப்பேற்பட்ட மனுஷனையும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக் கொள்ளுகிறார். இப்ப எபிரேயர் 9:11 எபிரேயர் 9:11 சீக்கிரம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்கு பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டார். உங்களுக்கு என்ன நன்மை தேவையோ அதை இந்த பூமியிலையும் பிரதான ஆசாரியர் தருவார், பரலோகத்தில் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க அண்ணால் என்னை ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை தெரிந்து கொண்டார்னு சொல்ல முடியாது, அது கஷ்டமான வார்த்தை. ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டா, எதுக்கு ஏற்றுக்கொண்டாங்கன்னா நான் கேட்கல, இதுவரை கேட்கல, இனிமேல் கேட்க போறதும் இல்லை. பலருக்கு சந்தேகம், அவட்டையும் கேட்டிருக்காங்க, இருந்து இவர் எப்படி கட்டின அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எனக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. இது ஆண்டவருடைய வேலை போட்டு. ஆனா வந்த நாள் முதற்கொண்டு இயேசு நாமத்துக்காக எனக்கும் பாடுபடுவார், சகிக்க, ஊழியத்துக்கும் சகிக்க. அது போக என் கூட 5 பிள்ளைகள் இருந்தாங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? நான் பெக்காத பிள்ளைகள். எங்க அம்மாமார் பெத்த பிள்ளைகள் 5 பேரையும்
நான் தான் வளர்த்தேன். இப்ப எல்லாரும் மீசை திருக்குவான், தாடியை திருக்குவான், வைப்பான். அந்த 5 பேருக்கும் நான் தான் சாப்பாடு போட்டேன், அவதான் சமையல் பண்ணான். என்ன கஷ்டம்! அப்படி யாரு இதுவரை 2-3 மருமகமா இருக்கா? யாரும் இருந்தது இல்லை. குறைச்சல் இல்லை, உங்களுக்கு பாரம் சுமக்க முடியாது, அதனால உங்களால் அது கூடாது. நாங்களும் இருந்து தெரியாதனமா திரும்பவும் இந்த வலைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். போயிடலாம்னு தப்புனோம், ஆனா எங்களுக்கு வழி இல்லாத நிலையில இங்கே மாட்டிக்கிட்டோம். அப்பா, இது கடுவலை. அதை விட இது ரொம்ப கஷ்டம். 5 வளர்த்துடலாம், நீங்க 1 கூட எடுக்க முடியாது, வளர்க்க முடியாது, அவ்வளவு பாடு. ஆனா அவ என்கிட்ட சொல்லுதா, சிலவளை சொல்லலை. இருந்தாலும் நம்ம ஆண்டுக்குள்ள ஆண்டவருக்காக சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா நாம் பிரதிபலனை கொடுக்க மறந்தால் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்கு பிரதான ஆசாரியர். கணக்கு பார்த்து நீ 4 சொட்டு கண்ணீர் ஒடிச்சிப்பானா அதுக்கும் கணக்கு பார்ப்பான். வேலை செய்ய முடியல, குறுக்கு வலி, கை வலிக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து வேலை செய்தால் அதுக்கும் கணக்கு பார்ப்பான். தெருவா கைப்பொருளை கொடுத்து தெருவா சர்ச்சைக்கு வாங்கன்னு சொன்ன அதையும் கத்த கணக்கு காப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆட்கள் சாப்பிட வழியிலன்னு வந்து இருக்கும், ஆனா கையில கவர்மெண்ட் கொடுத்து 2000 வச்சிருக்கான். வாங்கிட்டு போற ஆளு சாப்பிட பசியா இருக்கான், வந்து நிற்கும். அப்பொழுது அவன் இறங்கி கொடுக்க கத்திர சொல்ற. நாம இறங்கவே மாட்டோம். அதாவது ஏழைக்கு இறங்கிடுவேன், வச்சுக்கிட்டு வஞ்சம் பண்ணா அது இந்த டாலியும் நடக்காது. கத்திற்கு சோத்திரம். ஒருவன் என்கிட்ட வந்து ரொம்ப நாசிக்கா கேட்டான், பசிக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க. பசிக்குன்னு ஹோட்டலில் சாப்பிட சாப்பிடும் அப்படின்னு. அது வேண்டாம், அவன் ஹோட்டல்காரங்கன்னா சொல்லி கொடுத்துடாதே, நீ இப்படியே வாங்குறவன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நான் கொடுக்காம கழிஞ்சக்காரனா வந்தேன். இப்ப கவனிங்க, என்ன ஏழைக்கு இறங்குறமோ அதை கணக்கு பார்த்து வரப்போகிற நன்மைக்கு பிரதான ஆசாரியனை வெளிப்பட்டார். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு இன்னும் வரப்போகிற நாளுக்கு, வரப்போகிற வாரத்துக்கு, வரப்போகிற மாதத்துக்கு, வரப்போகிற ஆண்டுக்கு, இந்த பூமியில எத்தனை ஆண்டு காலம் கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு வச்சிருக்காரோ அத்தனைக்கும் வரப்போகிற ஆண்டுகளுக்கும் மாதங்களுக்கும் நேரங்களுக்கும் நன்மையை பெற்று தருகிற பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், பரலோகத்துல இருந்து ஆண்டவர் பார்க்கும்போது இந்த சகோதரன் ஆண்டவருக்காக பாவப்படுற நன்மை கொண்டு கொடுற ஆண்டு கொடுத்துருவார். புரியுதா? கர்த்தர் சொல்றார் அல்லேலூயா. அதான் விஷயம். ஆண்டவர் இன்னொரு வாக்கியம் சோதரம் எபிரேயர் 12:24. எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கு ஆபேலுடைய இரத்தம் சிந்தினதை பார்க்கிற நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும். நன்மையானவை பேசுகிற இரத்தம் இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மைக்காகவே இயேசுவின் இரத்தம் பேசும். உங்கள் நன்மைக்காகவே இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசும். அதனால எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்காகவே ஆண்டவர் செய்கிறார், பேசுகிறார். அதை நாம் புரிந்து கொண்டு காரியங்களை செய்யணும். எந்த விதத்திலும் நன்மைக்காகவே ஆண்டவர் பேசுகிறவரா இருக்கிறார். 3வது தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற நிச்சயம் என்னவென்றால், கவனிங்கள், ஆத்துமாவின் நங்கூரமாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை. 18 முதல் 20 வரை வாசிக்கிறோம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார்.
அவர் எப்படி இருக்கிறார்? நமக்கு இயேசு எப்படி இருக்கிறார்? ஆத்துமா நங்கூரமா இருக்கிறார். நமக்கு எப்படி இருக்கிறார்? ஆத்துமா நங்கூரமா இருக்கிறார். நல்ல கவனிங்கள். இரண்டு மாறாத விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? இரண்டு மாறாத விசேஷங்கள். அது ரெண்டு மாறாத விசேஷம் எங்க இருக்குன்னா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 12, 13 வாசிங்கன்னா இருக்காங்க. வாசிங்க சீக்கிரம். ரோமர் 15, 12, 13. ரோமர் 15, 12, 13. மேலும் ஈசாயின் வேறு புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள். இயேசு மேல் நம்பிக்கை வைக்கிற அது மாறாத விசேஷம் ஒன்று. எதனால? ஈசாயின் வேறா இருக்கிற, புறஜாதிகளை ஆளுகிற ஆளுநரா இருக்கிற. நல்ல கவனிங்க. அப்படின்னா உங்களுக்கு புதுசு புதுசா ஒன்றை கொடுக்கிறவர் தான் அது. அந்த வேரிலிருந்து தான் மேல வருது, சத்து வருது, சாரம் வருது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஈசாயின் வேரா இருந்து நமக்கு புதுசு புதுசா கொடுக்கிறவரா இருக்கிறார். அடுத்தது நம்முடைய ஆத்துமாவை ஆளுகிறவரா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஏசா சொல்லப்பட்டிருக்கு, எங்களை வேறு ஆண்டவர்கள் ஆண்டார்கள், இனிமேல் நீர் ஒருவரை என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ள வேண்டும் சொல்லி நம்முடைய ஆத்துமாவுக்கு நங்கூரமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை, அது ஒரு விசேஷம். இரண்டாவது என்னன்னா 13 வாசிக்கும். 13 வாசிக்கும். 13, 15, 13. நம்பிக்கை போதுங்க. இயேசு மேல் நம்பிக்கை. அடுத்தது என்னது? பரிசுத்தாவின் மேல் நம்பிக்கை. இந்த ரெண்டு விசேஷங்கள் தான் முக்கியம். இயேசு மேல் நம்பிக்கை, அடுத்தது பரிசுத்தாவின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கையினால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் செய்த 5 நன்மை ரகமா சொல்கிறார். புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு தேவன் ஆத்துமா ஈடேற பிழைப்பதற்காக செய்த 5 விதமான ஆசீர்வாதங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்று கவனிங்கள், மேகத்தின் கீழ் இருந்தார்கள். அவ்வளவு பேர் எதுக்கு இருந்தாங்க? மேகத்தின் கீழ். இரண்டாவது, சமுத்திரத்தின் நடுவான வழியில் ஆண்டவர் நடத்தினார். மூன்றாவது, பரலோகத்தில் இருந்து பெய்த மன்னாவினால் ஆண்டவர் போஷித்தார். கன்மலையின் தண்ணீரால் அவருக்கு தேவன் குடிக்க கொடுத்தார். அதோடு கூட மாத்திரமல்ல, அவரோடு கூட சேர்ந்த நடந்த கன்மலை கிறிஸ்துவே. இது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் திரும்ப சொல்லுகிறேன், எல்லாரும் மேகத்தின் கீழ் இருந்தார்கள். ஒரு காலத்தில் எகிப்தின் நிழலில் இருந்தார்கள். ஆண்டவர் அழைத்த போது மேகத்தின் கீழ் வந்தார்கள். 2, சமுத்திரத்தின் வழியாக தேவன் நடத்தினார். 3வது, பரலோகத்தின் மன்னாவினால் போஷிக்க கொடுத்தார். கன்மலையின் தண்ணீரால் அவள் தாகத்தை தீர்த்தார். 5வது, அவரோடு கூட சேர்ந்து நடந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சார், இது எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த 40 வருஷ காலம் உன்னுடைய ஜனம் உங்களுக்கு முன்னால போன்ற ஒரு மந்தை நாத்து நட்டாங்களா? நாத்து நட்டாங்களா? எந்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கு? ரத்தம் களை பறிக்கல, தண்ணி வாய்க்கல. ஆனா 40 வருஷம் கர்த்தரை போஷித்தார். ஏன் தெரியுமா? அவளுக்கு ஆண்டவர் இலக்கணிகள் ஆத்துமாவின் நங்கூரமாய் இருந்து அவளுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆத்துமா நினைச்ச கூடாது, சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லையா அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு இருக்கும்போது கவனிங்க,
திடீர்னு மெசேஜ் டன்னு வரும், நடராத்திரி வரும். நடராத்திரி ஹல்லேலூயா அவனு பார்த்தா ஒரு 1000 ரூபாய் எங்கேயாவது இருக்கும் விழுது. அப்பாடிய சோத்ரான் சோத்ரையா சோத்ரம். இந்த வாரம் தப்பியாச்சு. பேசலாம் ஹல்லேலூயா. அதனால சொல்லுவா அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்னு. அவங்க ஏசப்பா தோத்தாண்டவரே தோத்துறையா 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 தோத்துறையா. அங்கே விழவும் என் பையன் ஏடிஎம் கொடுத்து எடுத்துருக்கு. அவ்வளோதான், அது ஓடும். என்ன செய்யும்? ஓடும். நான் ஏன் சொல்றேன்னா, அவர்களை நடத்தினவர், அவளுக்கு போஷிப்பை கொடுத்தவர், அவளுக்கு தண்ணீரை கொடுத்தவர், மேகத்தின் கீழ் வைத்தவர், அத்தனைக்கும் அவர் தான் செய்தார். வேற எதுவும் செஞ்சாங்களா அவங்க? தண்ணியை பாரி குடிச்சா, இருக்கவே கொஞ்சம் மாவு அரைச்சி சாப்பிட்டான் ஜெயிச்சா, அதையும் வாயில ஊடி கரணும் என்ன அர்த்தம்? அந்த சோத்திரம் அப்படின்னு மக்கள் இருக்காங்க. இயேசுவே சீக்கிரமா இறங்கி வந்து பிளேட்ல சோத்தை போட்டு ஊட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற விசுவாசியும் இருக்கு. என்ன சொல்ல, கர்த்தர் தான் காப்பாராக. அப்போ என்னன்னா, அது என்ன சொல்றாங்கன்னா, ஆத்துமாவுக்கு நன்கொடை யார் தான்? நான் தான். அதனால உன் ஆத்துமா போஷிப்பேன், அந்த ஆத்துமாவுக்கு உறைவிடமான சரீரத்தையும் போஷிப்பேன், பாதுகாப்பேன்னு சொல்லி கர்த்தர் 40 ஆண்டு காலம் நடத்தினான். இப்ப நான் கேட்கிறேன், அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. உங்களை நீங்க எத்தனை ஆண்டு காலம் இயேசுவை நம்பி வாழ்றீங்களோ அத்தனைக்கும் அந்தந்த நாளுக்கு அந்த சூழ்நிலைக்கு தேவை கர்த்தர் செய்வார். அதான் ஆத்துமாவின் நண்பருமாகிய இயேசு கிறிஸ்து. நாலாவதாக அவர் நமக்கு எப்படி இருக்கான்னு சொன்னா, பலிபீடமா இருக்கிறார். எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? பலிபீடமா இருக்கிறார். வாசிக்க போறோம் எபிரேயர் 13:10. இது போக ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். சொல்றேன் எபிரேயர் 13:10. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதுல ஆராதனை செய்கிறவர்கள் புசிக்கத்தக்கவர்களுக்கு அது என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. அப்படின்னா என்னன்னா கவனித்துக் கொள்ளுங்க, கவனிங்க. அதாவது நாம் பாவத்தை நாம் சரி கட்ட முடியாது, அதுதான் அதை புசிக்கத்தக்கவளுக்கு ஆகாரம் இல்லை. கட்ட சோத்திரம். கவனிங்க, ஏன் இந்த பலிபீடம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வருகிற தவற ஒப்புரவாக்குவதற்கு வைக்கப்பட்ட பலிபீடம். என்ன பலிபீடம் சொல்லுங்க? ஒப்புரவாக்குவதற்கு. அதோடு கூட மாத்திரமல்ல, நீங்கள் ஐக்கியப்படுவதற்கு, தேவனோடு கூட உறவு கொள்வதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற பலிபீடம். மத்திய சுவிசேஷம் 26 முதல் 28 வரை வாசிங்கன்னா அங்க ஒரு வசனம் இருக்கு. வாசிங்க மத்திய சுவிசேஷம் 26 முதல் 28 வரை. அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். கவனிங்க. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புசிக்க கொடுக்கிற அப்பம் என்னன்னா, அவருடைய மாம்சமாகிய அப்பம், திருவிருந்து. அழகுதா? கட்ட சோதனம் போதும். 1 கொரிந்தியர் 11 23 வாசிக்கும் சீக்கிரம். 23 1 கொரிந்தியர் 11:23. எப்பொழுது வாசிக்கிற வாசினா அதேதான், நான் உங்களுக்கு ஒப்புவித்தது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அதாவது ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்நானம் பெற்று கொள்ளுங்கள், வேறுபாட்டின் ஜீவித்த பரிசுத்தோடு காத்துக்கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் தேவன் கொடுக்கிற அந்த திருவிருந்திலே அவர்கள் புசிக்கத்தக்க, கவனிங்க என்ன சொல்லுங்க, அங்க புசிக்க கூடாத அதிகாரம் சொல்லப்படுகிறது. இங்க ஆராதனை செய்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் புசிக்கத்தக்க ஆகாரத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுக்காகத்தான் இந்த பலிபீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிற பலிபீடமாகிய சபைக்கு இந்த அதிகாரத்தை தேவனாகிய ஆண்டவர் வைத்திருக்கார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக நிலையான சுதந்திரம் நமக்கு பரலோகத்திலே
உண்டு என்கிற நிச்சயம். நிலையான சுதந்திரம் அல்லது நிச்சயமான சுதந்திரம் பரலோகத்தில் நமக்கு உண்டு. எபிரேயர் 10:34 இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து விளக்கம் சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்க போறோம். கதை சோதனை வாசிப்போம். எபிரேயர் 10:34. நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையான நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடப் கொடுத்தீர்கள். கவனிங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு நிலையான சுதந்திரம் உண்டென்று அறிந்து. நல்ல கவனிக்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. கவனிக்க, இந்த விஷயம் அறிஞ்சாதான் நம்முடைய ஆஸ்திய கர்த்தருக்காக இப்ப கவனிக்க, கர்த்தர் உங்களுக்கு தரணுமானா அதனால சேர்த்து சொல்றேன், நம்ம கர்த்தருக்காக இருக்கணும். என்ன வேணும்? சத்தமா சொல்லு. கொடுக்கணும். எங்க கொண்டு கொடுப்பது? ஏசுநாதரை வாங்கிட்டு போறோம் அப்படின்னு முடியும் இல்ல. ஏசுநாதர் வைச்சிருக்கிற ஏழை ஜனங்களுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, சாப்பாடு இல்லாதவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவங்க நோட்டீஸ் போடப்பட்டு வரமாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். 2 வாய் பேச முடியாத 2 பேர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கொடுப்புக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சொன்னேன், நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்வோம்? அனுப்பி தருவோம்னு சொல்லி அட்ரஸ் வாங்கி வச்சோம். இன்னும் அனுப்பலை, ஆனால் அனுப்பிடுவோம் ஏசு நாமத்தில். இந்த கொரோனா முடியும் என்ன செஞ்சிருவோம்? கொரோனா அந்த லாக்டவுன் முடியும் என்ன செய்வோம்? அனுப்பிடுவோம். ஆனால் வாய் பேச தெரியாத அவங்க ஜோம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டாங்க. என்னை பார்த்து அதுதான் நான் 1000 பேர் ஜோம் பண்ணியிருக்கேன். ஜோம் பண்ணுவான்னா வாய்ப்புன்னு சொல்லலை, அப்படி கை காமிச்சான். சார் ஜோம் கேட்டேன். அவன் கண்ணை மூடிக்கிட்டு கையை அசைச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜபத்தை பண்ணினான். நான் நீண்ட வருஷத்துக்கு முன்னால இந்த ஊமையின் நடுவில் இருந்திருக்கேன். அதனால எனக்கு அந்த கையசைப்பு கொஞ்சம் தெரியும். காதை தொட்டா எப்படி தெரியும், முக தொட்டா என்ன தெரியும், நாக்கு தொட்டா என்ன தெரியும், மேலாக்கு 2 தொட்டா என்ன தெரியும் சொல்லி எனக்கு கூட தெரியும். அந்த கை செய்ய நான் பார்த்துட்டேன். ஆனால் அவன் பண்ணின ஜபம் அத்தனை உறுதி. அடிக்கடி மேல சொல்லுவோம் அப்படின்னா இது அத்தனைக்கு மேல உனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு அப்படின்னு சொன்னான். வாய் திறக்காத, சக்தி இல்லாத, கை அசப்புல இந்த பூமி எனக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணான்னா அந்த ஆள் தான். அப்ப ஆண்டவர் ஒன்றில் சொன்னாரு, பாத்தியா இவனையே நான் அற்புதமா நடத்துறேன், உன்னை நடத்த மாட்டேனா? நான் சொல்லுங்க கவனிங்க, தேவனாய் ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலே நிலையான சுதந்திரம் வச்சிருக்கிறார். ஆனா வச்சிருக்க ஆண்டவர் நமக்கு தரணுமானா நமக்கு தருவதில் ஏழைக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். 1 2 அடுத்தது கவனி, வாசிக்க போறோம். வாசிமா அது மேல வச்சுருக்காங்க. 32 முந்து நாட்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசிக்கப்பட்டீர்கள். அந்த நிலையான சுதந்திரத்துக்கு போகணுமானா என்ன செய்யணும்? பிரகாசிக்கப்படணும். பிரகாசமான வாழ்க்கையிலே வாழணும். அடுத்தது வருகிற உபத்திரங்களை என்ன செய்யணும்? சகிக்கணும். அதான் நிலையான சுதந்திரம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனி கவனி கவனி. ஏமா தம்பிமா கவனி. ஆபிரகாம் ஒரு பொய் சொன்னான். அதனால எகிப்தின் தேசத்து ராஜா பாரும் வேலைக்காரனை விட்டு சாராளை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போது மனைவி கூட்டிட்டு போறான். அவனுக்கு மனைவி ஆக்க அவ என்ன செய்வா? பரியா சொல்லு, என்ன செய்வா? என்ன சொன்னாலும் அப்படிதான், ஒரே ஆட்டு தான். 10 தோத்திரம் இல்லைங்களா? கை காலெல்லாம் நடுங்கும். என் சொந்த மனைவியை பிடிச்சி கூட்டி போறானே, வாய் பேச முடிஞ்சா? முடியல. அதே சகிச்சான். பிரகாசிக்கப்பட்டிருந்த காலத்தில்
தன் மனைவிக்கு ஒரு தீங்கு வருவதை கண்ட போதும் சகித்தான். ஆனா கர்த்தர் அவனை தொட சம்மதிக்கல. அதுக்குள்ள கர்த்தர் இடைப்பட்டு பேசி அவன் மனைவியா இருக்கா, தொட்ட நீயும் குடும்பம் பிள்ளைகளும் அழிஞ்சு போவேன்னு சொல்லி தேவன் இடைப்பட்டு பேசி அரசியல் பண்ணிட்டான். இப்பவே அனுப்பு அப்படின்ட்டான். உடனே அனுப்பிட்டான். அனுப்ப சும்மா மட்டும் அனுப்புனா 10 கோவை கழுத, தட்டு முட்டு ஜாமா, பொண்ணு பொருள் செஞ்ச தப்புக்கு தண்டனை தெரிவிட்டான், அனுப்பிட்டான். இதனால அவன் தப்பு பண்ண சின்ன தப்புக்கு அவன் வீட்டுல பிறக்கிற அத்தனை பிள்ளைகளும் பிறக்கல, எல்லாம் மலடாயிட்டு. அப்புறம் ஆபிரகாம் வந்து ஜெபம் சொன்னான். இவன் ஜெபம் பண்ணான், அந்த சுகத்தை கொடுத்தான். அல்லேலூயா. ஆனா படிங்க, ஏன் சகிச்சான்னா நிலையான சுதந்திரம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. இப்போ படிங்க, ஏன் இந்த பூமியில சகிக்கும் பொறுக்கும் அப்படின்னா நிலையான சுதந்திரம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம பிள்ளைகள் கேட்கு, என்ன 10 நிமிஷம் ஆராதனை பண்ண போதாதா, ஒரு பாட்டு படிச்சா போதாதா, 3 மணி நேரம் ஆராடிக்கணும் அப்படி அது எதுக்கிட்டு இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு. ஊருக்காரன் கேட்டா பரவாயில்ல, எதிரி ஒருத்தன் கேட்டா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே அமையா இருக்கு, குளி தோண்டுவா. ஆமா, என்ன தோன்றினாலும் இது இயேசுவின் ரத்தத்தில் அஸ்திபாரம் போடப்பட்ட மார்க்கம், அதனால இது விழாது, அது ஒரு பக்கம். ஆனா அவங்க நம்மளை தொட்டு சீட்டி பார்க்க இது கூட செய்யும் நடக்கு தடை பண்றாங்க. கத்திரி கோல் சுதந்திரம் அரசாங்கம் நடக்கு, லாக்டோன் போட்டிருக்கு, உள்ள ரத்தம் நடக்கு. ரத்தம் தெரியும் என்ன சொல்றதப்பா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வாரம். ஏன் வாரம்னா அவங்க தெரியாது, நமக்கு நிலையான நகரம் அங்க வைக்கப்பட்டிருக்கு, சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த பாடுபடுது. பணத்தை செலவழிக்கும், பிரகாசிக்கப்பட்டிருக்கும், சகிக்கும். உள்ள பேசினா சகிக்கும், மனைவி பேசினா சகிக்கும், அண்ணன் தம்பி பேசினா சகிக்கும், எல்லாம் பேசினாலும் சகிக்கும். பொறுத்து போறோம். ஏன்னா நமக்கு என்ன இருக்கு, அப்புறம் நமக்கு நிந்தை இருக்கு. என்ன இருக்கு, சொல்லுங்க, நிந்தை. நிந்தை நிந்தை. ஒரு பாஸ்டர் கேட்கான், எல்லா பாஸ்டருடைய பேங்க் வத்தினாலும் டேனியல் பாஸ்டருடைய பேங்க் என்ன செய்யாது, பத்தாருங்க. எவ்வளவு கொழுப்பு பார்த்தீங்களா? நான் சொன்னேன், ஆமாப்பா வத்தாதுடா அப்படின்னு சொல்லி சோத்திரம் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். அங்க எல்லாமே சோத்திரம் தெரியும், எல்லாம் நில் பேலன்ஸ். சரிங்களா? ஒவ்வொரு பேங்கா விட்டு எல்லாத்தையும் எடுத்து காலி ஆக்கியாச்சு. இன்னும் ஆண்டு தந்தாதான் உண்டு, அது வேற விஷயம். ஆனா அது சொல்றாரு அப்படி, நான் ரைட் தான், சோத்திரம் பேசலாம் சொல்லிட்டேன். அது என்னன்னா நிந்தை. என்னது நிந்தை? அல்லேலூயா. அப்புறம் வேடிக்கையாக்கப்படுவோம். அல்லேலூயா. அதோடு என்னுடைய வார்த்தையை நிறுத்த விரும்புகிறேன். இப்போ இதுக்குள்ள இன்னொன்னு சொல்ல போறேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. என்னன்னா அது என்னென்ன கொள்ளுங்கள், ஒரு ஆள் சாவதற்கு முன்னால, ஒரு ஆள் சாவதற்கு முன்னால எழுதப்பட்ட உயிர் பெறணுமான செத்தான உயிர் பெறும். ரைட். இருக்காங்க. இயேசுநாதர் சாவுக்கு முன்பாக நிறைய உயிர் அளிச்சிருக்கார். உனக்கு அதை தருவேன், இதை தருவேன், இதை தருவேன், அதை தருவேன், இதை தேடினா உனக்கு எல்லாம் தருவேன் அப்படின்னு உயிர் அளிச்சார். அவர் மரண சாத்திரத்துல உயிர் எழுதி வச்சார். செத்தார கரெக்ட், கல்வாரி சிலுவையில் மரித்தார், செத்து போனார். ஆனா உயிரோடு எழுதின உடனே அந்த உயிருக்கு என்ன வந்துட்டு, உயிருக்கு உயிர் வந்துட்டு. இப்போ அதிக உறுதி இந்த வசனத்தில் இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? புரியா? இன்னொன்று திருப்பி, ஒரு மனுஷன் மரிப்பதற்கு முன்பாக எழுதப்பட உயிர், அப்பொழுது அது செல்படியா இருந்தாலும் மரித்த பிற்பாடுதான் அந்த உயிருக்கு உயிர் உள்ளது இருக்கு. அதை மரித்து உயிரோடு எழுபது பிற்பாடு
அந்த உயிருக்கு நிறைய அதிகாரம் உருவாயிற்று. டபுள் 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 சிக்னேச்சர். அப்போ நமக்கு அதிக உரிமை உண்டு. நான் நிச்சயம் கைவிட மாட்டேன், உங்களை பரலோகம் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னாரா? சேர்ப்பாரா? இப்ப இந்த தேவர்களுக்கு நமக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. இந்த நிச்சயம் தான் நமக்கு உண்டு. எந்த விதத்திலையும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஜெபமா கர்த்தர் ஸ்தோத்திரம். 5 விதமான நிச்சயத்தை குறித்து, எவரிலே சொல்லப்பட்ட நிச்சயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.